வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, QA அப்படிங்கிறது வந்து குவாலிட்டி அஷூரன்ஸு, QC அப்படிங்கிறது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். QA அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோக்கஸஸ் ஆன் ஆர்கனைசேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எய்மிங் டு இம்ப்ரூவ் த எண்ட் டு எண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஃப்ரம் ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் டு அன்டில் லான்ச் அண்ட் மெயின்டெனன்ஸ். அப்படி இது என்னன்னா, QA அப்படிங்கிறது ஆர்கனைசேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போகிறோன்னா அந்த என்டையர் டெவலப்மெண்ட் பண்ணுற லைஃப் சைக்கிள்லையுமே எப்படி இருக்கணும், எதெல்லாம் இருக்கணும், எது இருக்கக்கூடாது, எந்த மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி ரூல்ஸை செட் பண்ணுறது. செட்டிங் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், இப்படி தான் பண்ணணும், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. கிரியேட்டிங் கைட்லைன்ஸ் டு ஃபாலோ அக்ராஸ் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். என்டையர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லையுமே இந்த ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கண்டக்டிங் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். இது டைம் லைன் வச்சுக்கிறது, இதுக்குள்ளே இது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறது. அண்ட் ரிவ்யூவிங் அண்ட் சேஞ்சிங் ஒர்க் ஃப்ளோஸ் டு என்ஹான்ஸ் தெம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா இமீடியட்டாக அதை ரிவ்யூ பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது, ஸோ தட் அது வந்து பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸை செட் பண்ணுறது ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுற த்ரூ அவுட் ப்ராசஸ்லையுமே இந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிறத செட் பண்ணுறது தான் வந்து QA. QC அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக என்டையர் ப்ராடக்ட்டுமே என்டையர் சாஃப்ட்வேருமே டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அக்கார்டிங் டு த கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி செக் பண்ணணும். இஃப் எனி பக்ஸ் டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அக்கார்டிங் டு கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது வந்து QC. QAங்கிறது ரூல்ஸு, இதுதான் ரூல்ஸுன்னு சொல்கிறது. QCங்கிறது அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் டெவலப் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது வந்து QC. QAல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாக் ஹோல்டர்ஸு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அப்புறம் QA டீமும் இருப்பாங்க. QAல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, அதான் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க, QA இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸும் இருப்பாங்க. ஆனால் QCல யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒன்லி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸும் QA இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. QA அப்படிங்கிறது ஃப்ரம் ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுல இருந்து ஃபைனல் ப்ராடக்ட் வர்ற வரைக்கும் த்ரூ அவுட் ப்ராசஸுமே இன்வால்வ் ஆகிருக்கும். என்டையர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுமே QA தான். ஆனால் QC அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் டெவலப் ஆகி முடிச்சதுக்கப்புறமா பிஃபோர் கிளைண்ட் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை வந்து செக் பண்ணுறது வந்து QCயோட வேலை. இவ்வளோதான்.